நாங்கள் தற்பொழுது வளையரவு பாலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் எமது மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச சபையினால் எமது மாநகர சபைக்கு ஒரு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த வளையரவு பாலமானது மற்றும் முழுதாக இரவு வேளையில் வெளிச்சமற்று காணப்படுவதாக அவர்கள் கூறினார்கள். இதனால் படுவாங்கரையையும் வெள்ளுவான்கரையையும் இணைக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பாலமாக இந்த பாலம் காணப்படுகின்றது. படுவான்கரையிலிருந்து வருகின்ற நமது நகரத்தை நோக்கி வருகின்ற மக்கள் அனைவரும் இந்த பாலத்தினூடாகவே பயணம் மேற்கொள்கின்றார்கள். ஆகவே இந்த பாலத்தை ஒளியூட்ட வேண்டிய கடப்பாடு எமது இரு பிரதேச சபைக்கும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த பாலத்தினை ஒளிரூட்ட நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த பாலத்தினை ஒளியூட்டி இந்த இரு பகுதி மக்களும் அந்த வெளிச்சத்திலே செல்வதற்கான வசதி வாய்ப்பை நாங்கள் நமது மாநகர சபை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்து இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாங்கள் களவிஜயத்தினை மேற்கொண்டு அவற்றினை நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் இதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். மண்முனை மேற்கு பிரதேச வவுணதீவினூடாக முனிசிபல் கவுன்சில் எம்சிக்கு நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தோம். என்னென்னு சொன்னால், வவுணதீவு பிரதேசத்தையும் டவுனை இணைக்கும் இந்த பாதையானது இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்து இருப்பதனால் அவர்களுக்கு சொந்தமான ஏரியாவாக இருப்பதனாலும் அவர்கள் கூறியிருந்தோம். அந்த வகையில் இந்த வீதியில் இருமருங்கிலும் லைட்டுகள் போட்டு தர யானைகள் அட்டகாசம் கூடுதலாக இருப்பதனால் அதை அவங்க கருத்தில் கொண்டு இன்று வந்து பார்வையிட்டு இருக்கிறார்கள். மிக விரைவில் வந்து இதுக்கான வீதி மின்விளக்கினை போட்டு தருவதாக கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் வவுணதீவு பிரதேசவையினூடாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். முதற்கட்டமாக இதுவரை குறுகிய காலங்களுக்குள் அவங்களுடைய பணியினை நம்மளுக்கு செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த உதவியை செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்.